வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம போன கிளாஸ்ல வர பயாலஜில என்ன பார்த்தோம்? கிளாசிபிகேஷன் பார்த்து முடிச்சோம், பாக்டீரியல் டிசீஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சுவாலஜி ஆரம்பிக்கிறோம். இந்த கிளாஸ்ல சுவாலஜில நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் பிளட் சர்க்குலேஷன், அதாவது சர்க்குலேஷன் சிஸ்டம் பார்க்க போறோம். நமக்கு சர்க்குலேஷன் சிஸ்டமா தெரியும் ரத்த ஓட்ட மண்டலம், இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இப்ப நமக்கு சர்க்குலேஷன், அதாவது ரத்த ஓட்ட மண்டலத்துல நமக்கு எந்தெந்த ஆர்கன்லாம் யூஸ் ஆகும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆப்வியஸா நமக்கு தெரியும். என்ன ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட், அதுதான் என்ன பண்ணும்? பிளட்ட உடம்பு ஃபுல்லா என்ன பண்ணும்? ஃபுல்லா என்ன பண்ணும்? பம்ப் பண்ணி வெளியே அனுப்பும். அடுத்து பிளட். இன்னொரு ஆர்கன் என்னன்னா லங்ஸ். இந்த லங்ஸோட வேலை என்ன அப்படி பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணோம்? லங்ஸ் வந்து அந்த ஆக்சிஜனா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டா இருக்கிறது ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாத்தும். அதாவது ஆக்சிஜன் இல்லாத பிளட்டா ஆக்சிஜன் உள்ள பிளட்டா மாத்தும். இதுதான் என்னது? லங்ஸோட வேலை. அப்போ லங்ஸோட வேலை என்னன்னா பிளட்டை பியூரிஃபை பண்ணும். பியூரிஃபைனா வேற ஒன்றும் இல்லை, ஆக்சிஜன் இல்லாதது ஆக்சிஜனா மாத்தும். பார்த்தோம்னா ஹார்ட்டோட வேலை என்னன்னா அந்த அங்கிருந்து அப்ப டீஆக்சிடேட்டட் பிளட், அதாவது இம்பியூரா வர பிளட் அவ்வளோத்தையும் உள்ள எடுத்து பியூரான பிளட்டா என்ன பண்றது? பம்ப் பண்ணி வெளியே அனுப்புறதோட வேலை என்னது? நம்ம ஹார்ட்டோட வேலை. சரி, இப்போ நமக்கு பிளட்டை பத்தி பார்ப்போம் கொஞ்சம். பிளட்ல என்னெல்லாம் இருக்குன்னா பிளட்ல நமக்கு பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு பிளட்ல மேக்ஸிமம், அதாவது 55% ஆஃப் பிளட் வந்து எதுல இருக்கும்? பிளாஸ்மாவால் ஆனது. பிளாஸ்மால தான் என்ன போயிட்டு இருக்கும்? பிளட் வந்து பிளட் வெசல், அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய பிளட் செல்ஸ் எல்லாம், அதாவது ஆர்பிசியா இருக்கலாம், டபிள்யூபிசியா இருக்கலாம், த்ரோம்போசைட்டா இருக்கலாம், அதாவது பிளேட்லெட்ஸ், இதெல்லாம் எதுலதான் வழியா, எது வழியா தான் மூவ் ஆகும், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளேட், இந்த பிளாஸ்மா தான். அப்போ பிளாஸ்மால தான் நமக்கு என்ன வரும்? ஒரு புரோட்டீனா இருக்கட்டும், ஒரு சுகர் குளுக்கோஸா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு வைட்டமின்ஸா இருக்கட்டும், ஒரு மினரல்ஸா இருக்கட்டும், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு எது மூலமா உடம்புக்கு கடத்தப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்னது? பிளாஸ்மா மூலம் தான் கடத்தப்படும். மொத்தம் இந்த பிளாஸ்மா நம்மகிட்ட எத்தனை சதவீதம் இருக்கும் அப்படின்னா பிளட்ல 55% என்னதான் இருக்கும்? பிளாஸ்மா தான் இருக்கும். ஆனா மீதி இருக்க 45% என்ன இருக்கும்? மினரல்ஸா இருக்கலாம், இல்ல பிளட் செல்ஸா இருக்கலாம், அப்படிப்பட்டதெல்லாம் மீதி 45% இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க 55% என்னதான் இருக்கும்? ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்மா மட்டும்தான் இருக்கும். அந்த பிளாஸ்மால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதுல என்ன இருக்கும்? அதான் புரோட்டீன் இருக்கும், குளுக்கோஸ் இருக்கும், அடுத்து என்சைம்ஸ் நொதிகள் அதெல்லாம் இருக்கும். அடுத்து ஹார்மோன்ஸ், நம்ம பாக்குறோம் நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாம் பாக்குறோம். தைராய்டு ஹார்மோன்ஸ், ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இப்படி நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் உடம்புக்கு, அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகிற இடத்துல இருந்து உடம்போட வேரியஸ் பார்ட்டுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்றது என்னதான்? இந்த பிளாஸ்மா தான் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து விட்டமின்ஸ், மினரல்ஸ், இது எல்லாமே எங்க தான் இருக்கும்? பிளாஸ்மால தான் இருக்கும். அடுத்து இது பிளட் செல்ஸ் வந்து எதுல தான் இருக்கும்? இந்த பிளாஸ்மால தான் இருக்கும். இது வந்து ஸ்லைட்லி ஆல்கலைன்னு சொல்லுவோம். ஆல்கலைன்னா pH என்ன? 7.4 அந்த மாதிரி இருக்கும். பிளட்டோட pH வேல்யூ 7.4. இது வந்து ஸ்லைட்லி காரத்தன்மை உடையதா இருக்கும். அப்போ பிளட் எப்படி இருக்கும்னு கேட்டா பிளட்டோட தன்மை இந்த pH வேல்யூ 7.5 இருந்தா 4 இருந்தா அது என்னது? காரத்தன்மை உடையது, கொஞ்சம் காரத்தன்மை உடையது பிளட். ஓகே, அடுத்து நம்ம இதுல இப்போ அடுத்து என்னெல்லாம் செல்ஸ் இருக்கும்? அதாவது பிளாஸ்மால தான் நம்ம பார்த்தோம். அந்த நமக்கு உடம்புக்கு தேவையான ஹார்மோன்ஸ் இருக்கும், என்சைம்ஸ் இருக்கும், புரோட்டீன்ஸ் இருக்கும், எல்லாம் போகும். அதே மாதிரி தான் என்ன இருக்கும்? அதுல பிளாஸ்மால தான் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸா இருக்கும். அதுல நம்ம இன்னைக்கு என்ன ஆர்பிசி பத்தி பார்ப்போம். ஆர்பிசி, ரெட் பிளட் கார்பூசல்ஸ். ஆர்பிசினா அதுக்கு இன்னொரு பேர் என்ன? எரித்ரோசைட்னு ஒரு பேர் இருக்கு. அப்போ ஆர்பிசியோட இன்னொரு பேர் ரெட் பிளட் கார்பூசல்ஸ் இல்லனா எரித்ரோசைட், அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கும். மேக்ஸிமம் ஆர்பிசின்னு கேட்கறத விட டைரக்டா எரித்ரோசைட்னு தான் கேட்பாங்க. அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. அடுத்து இது எதுல ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா போன் மேரோல, எலும்பு மஞ்சையில ஃபார்ம் ஆகும். அப்போ ஆர்பிசி எதுல ஃபார்ம் ஆகும், எதுல உருவாகும் அப்படின்னு கேட்டா எதுல உருவாகும்? எலும்பு மஞ்சையில தான் உருவாகும். அடுத்து அது அப்படியே எதுல வந்து டிஸ்ட்ராய் ஆகும், எதுல அழிஞ்சு போகும்? இப்ப அழிஞ்சிட்டுனா அது 120 நாள், அதோட மொத்த கால அளவு எத்தனை? 120 நாள் இருக்கும். அது 120 நாள் உயிரோடு இருக்கும். அப்ப 120வது நாள் அது எதுல போய் செத்து, எதுல போய், அதாவது எதுல டிஸ்இன்டிகிரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா என்னது? ஸ்பிளீன் இல்லைன்னா லிவர், கல்லீரல், மண்ணீரல் இல்லைன்னா இதுல நமக்கு லிவர்ல போய் என்ன ஆகும்? அது வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகி போகும். அப்போ ஆர்பிசினா ஒண்ணும் இல்ல. ஆர்பிசி என்னது? அது எலும்பு மஞ்சள் உருவாகும், 120 நாள் இருக்கும். அந்த 120 நாள் கழிச்சு அது அழிவு எங்க அதோட அழிவு நடக்கும் அப்படின்னா ஸ்பிளீன் இல்லைன்னா லிவர்ல நடக்கும். அப்போ இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த மேமலியன் பிளட், அதாவது பாலூட்டிகளின் ரத்தத்துல இருக்கிற அந்த ஆர்பிசி அப்படிங்கிறதுல என்ன மெச்சூரான ஆர்பிசில என்ன இருக்காது? நியூக்ளியர் இருக்காது. அப்போ மெச்சூரான முதிர்ச்சி அடைந்த பாலூட்டியோட ஆர்பிசில என்ன இருக்காது? நியூக்ளியர் அப்படிங்கிறது இருக்காது. நியூக்ளியரும் இருக்காது, அதர் செல்லுலர் மெம்பரன்ஸ், அதாவது மைட்டோகாண்ட்ரியா அப்படிப்பட்ட அதர் செல்லுலர் ஆர்கனல்ஸும் இருக்காது. அடுத்து இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆர்பிசி தான் எதை கடத்தும்? ஆர்பிசி எதை கடத்தோம்னா ரெட் பிளட் செல் தான். அதாவது ஆர்பிசி தான் நமக்கு ஆக்சிஜனை கடத்தும். அப்ப ஆக்சிஜனை கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ற பிக்மெண்ட் எதுன்னு கேட்டோம்னா, அதாவது பிக்மெண்ட் எதுனா ஹீமோகுளோபின். நம்ம எல்லாருக்கும்
எல்லாருக்கும் தெரியும் ஹீமோகுளோபின் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஹீமோகுளோபின் ரெட் பிளட் செல் வந்து ரெட் கலர்ல இருக்க காரணம் என்னன்னு கேட்டாலும் ஹீமோகுளோபின் தான். இந்த ஹீமோகுளோபின் தான் என்ன பண்ணும், நம்ம ஆக்சிஜன் பிளட்ல இருக்க ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகும். அதனால இதுக்கு என்ன பேர் இருக்குன்னா போட் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. அதாவது ஆக்சிஜனின் கப்பல் அப்படின்னு இருக்கு. அப்ப ஆக்சிஜனின் கப்பல் எதுன்னு கேட்டா இது ஹீமோகுளோபின். அதுதான் என்ன பண்ணுது, ஆக்சிஜனை ஏன் அதுக்கு ஆக்சிஜனோட கப்பல் சொல்றோம், அது என்ன பண்ணுது ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆக்சிஜன் பிளட்ல இருக்க ஆக்சிஜனை கடத்தி கொண்டு போகுது. அடுத்து இதுதான் ஆர்பிசிஎல் பார்த்தோம். இது போற அந்த மெமலின் ஆர்பிசில என்ன நியூக்ளியர் இருக்காது, அதை பார்த்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்னது பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸ்னா ரத்த தட்டுக்கள்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து த்ரோம்போசைட்னு பேர். அப்ப பிளேட்லெட்ஸ் இல்லனா த்ரோம்போசைட். ஆர்பிசியோட இன்னொரு பேர் என்ன, எரித்ரோசைட். ரெட் கலர்ல இருக்கு, தீ எரிச்சுன்னா ரெட் கலர்ல இருக்கும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்னது பிளேட் என்ன இருக்கு, த்ரோம்போசைட்ல இருக்கும். பிளேட்டோட இன்னொரு பேர் த்ரோம்போசைட். பிளட் பிளேட்லெட்ஸ் சொல்லுவோம், த்ரோம்போசைட். இந்த பிளட் பிளேட்லெட்ஸ் எல்லாம் நீங்க ஒரு 5 வருஷம் முன்னாடி அந்த டெங்கு ஃபீவர் கொஞ்சம் அந்த நம்ம ஊர்ல பரவிட்டு இருக்கும்போது கேட்டா தெரியும், என்னது ரத்த தட்டுகளோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ரத்த தட்டு டெங்கு காய்ச்சல் வரும்போது நம்மள எது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா ரத்த தட்டுக்களை குறைச்சிரும். நம்மளோட ரத்த தட்டுகளோட அந்த எண்ணிக்கை வந்து கணிசமான அளவுல குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ரத்த தட்டுகள் எவ்வளவு இருக்கும் பிளட்ல அப்படி கேட்டோம்னா, ஒரு mm3, அதாவது ஒரு mm3 ரத்தத்துல எவ்வளவு இருக்கும், 2.5 இருந்து 4 லட்சம் ரத்த தட்டுகள் இருக்கும். ஒரு mm3 பிளட்லயே நமக்கு 2.5 இருந்து 4 லட்சம் ரத்த தட்டுகள் இருக்கும். அடுத்து ரத்த தட்டுகளோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தோம்னா, அது என்னது, ரத்த உறைதலுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு அடிப்பட்ட இடத்துல என்ன பிளட் ஃப்ளோ வந்து என்ன கண்டினியூவா போயிட்டே இருக்க கூடாது, அது வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்படின்னா பிளட் உடம்புல இருக்க பிளட் என்ன பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். அப்படி சேவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது எதுன்னு கேட்டோம்னா என்னது, இந்த பிளட் பிளேட்லெட்ஸ் தான். அதுதான் என்ன பண்ணும், பிளட் கிளாட்டிங் ஹெல்ப் பண்ணும். அடுத்து இதுலயும் என்ன இருக்காது, நியூக்ளியர் இருக்காது. அப்போ நியூக்ளியர் எதுல எல்லாம் இருக்காதுன்னு பார்த்தோம்னா, முதிர்ச்சி அடைந்த பாலூட்டியின் ரத்தத்துல இருக்க ஆர்பிசிலயும் என்ன இருக்காது, உட்கரு இருக்காது. அதே மாதிரி ரத்த தட்டுகள் அப்படின்னு சொல்ற பிளேட்லெட்ஸ் அதாவது த்ரோம்போசைட், அதுலயும் என்ன இருக்காது, உட்கரு இருக்காது. இது வந்து ஒரு கலர்லெஸ். இதுக்கு வந்து ஒரு கலர் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ரெட் பிளட் செல்ஸ்னா தெரியும், அது பேர்லயே இருக்கு, ஆர்பிசின்னு பேர் கொடுத்துருக்கோம். அது வந்து ரெட் கலர்ல இருக்கும். ஆனா ரத்த தட்டுகள் கலர் இருக்காது, கலர்லெஸ். வெள்ளன்னு சொல்ல முடியாது, சோப்புன்னு சொல்ல முடியாது, கலர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். கலர்லெஸ். அடுத்து இதுல என்ன இருக்காது, நியூக்ளியர் இருக்காது. இது வந்து 8 இருந்து 10 நாட்கள் என்னவா இருக்கும், அலைவா இருக்கும். இதோட ரத்த தட்டுகளோட நாட்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தா 8 இருந்து 10 நாள். அது அவ்வளவுதான் உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், அது வந்து இறந்து போயிடும். அப்ப ஆர்பிசியோட நம்ம நாள் எவ்வளவு 120 நாள். அந்த மாதிரி ரத்த தட்டுகளோட நாள் எத்தனைன்னு பார்த்தோம்னா எத்தனை நாள், 8 இருந்து 10 நாட்கள் தான் இருக்கு. அடுத்து நம்ம இது பார்த்தோம், இதோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தோம்னா, இது என்ன பண்ணும், ரத்த உறைதலை தடுக்கும் அப்படி பார்த்தோம். அப்போ ரத்த உறைதலை தடுக்குது. அப்ப ரத்த உறைதல்னால நமக்கு இல்ல, ரத்த உறைதலை தடுக்காது, ரத்த உறைதலை தடுக்காது, ரத்தம் உறையிறதுக்கு என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி அப்போ அப்ப பிளட் கிளாட். அப்ப பிளட் கிளாட்னா எத்தனை வகையான பிளட் கிளாட் நமக்கு நம்ம இதுல நடக்கும் அப்படின்னா, அதாவது நம்ம அடிப்பட்ட புண்ணுல வர ரத்த காயம், அது ரத்தம் உறையிறது அது வேற. ஆனா இன்டர்னல் ஆர்கன், அதாவது வெயின்ஸ்ல இருக்கலாம், இல்ல பிரெயினுக்கு போற வெயின்ஸ்ல, நரம்புல இருக்கலாம், ஹார்ட்டுக்கு போற பிளட் சப்ளை பண்ற நெர்வ்ஸ்ல இருக்கலாம். இப்படிப்பட்ட இடத்துல பிளட் கிளாட் ஆனா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்து ஃபர்ஸ்ட் பிளட் கிளாட்ல 3 வகையான பிளட் கிளாட் இருக்கு. என்னன்னா த்ரோம்போசிஸ், செரிப்ரல் த்ரோம்போசிஸ், அடுத்து எம்போலஸ் அப்படிங்கிறப்ப நீங்க த்ரோம்போசிஸ் அது வந்து நேம் வந்து என்ன நார்மலா அது வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனா செரிப்ரல் த்ரோம்போசிஸ் நம்ம நேம் பார்த்தாலே என்ன கண்டுபிடிச்சிடும். செரிப்ரல்ல என்னது, மூளை. அப்போ செரிப்ரல்ல மூளைக்கு போற நரம்புகள்ல, மூளைக்கு ரத்தம் கொண்டு போற நரம்புகள்ல நமக்கு என்னது, ஒருவேளை பிளட் கிளாட் ஆச்சுன்னா அங்க என்ன நடக்கும் அப்படின்னா அங்க ஸ்ட்ரோக்கா வரும். அப்போ மூளைக்கு ரத்தம் கொண்டு போகிற நரம்புகள்ல என்ன பிளட் கிளாட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க நமக்கு என்ன வரும், ஸ்ட்ரோக் வரும். அப்போ அதோட பேர் என்னது, செரிப்ரல் த்ரோம்போசிஸ் அப்படின்னு பேர். அப்போ பிளட் கிளாட்ல ஒரு வகை என்னது, செரிப்ரல் த்ரோம்போசிஸ். அது என்ன நடக்கும், மூளைக்கு ரத்தம் கொண்டு போற பிளட் நர்வ்ஸ்ல பிளட் கிளாட் ஆகும். அது என்ன சைடுனா த்ரோம்போசிஸ் அப்படிங்கிற ஒரு பேர். த்ரோம்போசிஸ் நார்மலா பிளட் வெசல்ல, அதாவது உடம்புல எங்கெல்லாம் பிளட் வெசல் பிளட் ஃப்ளோ இருக்கோ அப்ப அங்கெல்லாம் என்ன இருக்கும், பிளட் வெசல்ஸ் வந்து பிளட் வெசல்ஸ் தான் என்ன பண்ணும், வெயின்ஸ். அந்த வெயின்ஸ் தான் என்ன பண்ணும், வெயின்ஸ் இல்ல ஆர்டரி தான் என்ன பண்ணும், பிளட் கொண்டு போகும். அப்ப அந்த ஆர்டரியில வந்து பிளட் கிளாட் இல்லைன்னா வெயின்ஸ்லயே கூட இருக்கலாம் மேபி. அந்த பிளட் கிளாட் வந்து பிளட் நர்வ்ஸ்ல, அதாவது உடம்புக்கு சப்ளை பண்ற நர்வ்ஸ்ல வந்து பிளட் கிளாட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் பேர் என்னது, த்ரோம்போசிஸ்னு பேர். அப்ப த்ரோம்போசிஸ்னா என்ன, பிளட் கிளாட் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல வரக்கூடிய பிளட் கிளாட்டை என்ன பண்றோம், த்ரோம்போசிஸ் சொல்றோம். அதாவது மூளைக்கு நரம்பு, மூளைக்கு அதாவது என்னது
செரிப்ரல் த்ரோம்போசிஸ்னா மூளைக்கு என்ன போகுது, மூளைக்கு பிளட் கொண்டு போற நரம்புகள்ல நமக்கு பிளட் கிளாட் ஆச்சுன்னா அதை என்ன பண்ணுவோம், செரிப்ரல் த்ரோம்போசிஸ் சொல்றோம். இன்னொரு என்ன இருக்கு, எம்போலஸ். எம்போலஸ்னா வேற ஒண்ணும் இல்ல, இப்போ பிளட் கிளாட் ஆகுது, அந்த கிளாட்டோட பிராக்மெண்ட்ஸ் அதாவது துகள்கள் என்ன ஆகுதுன்னா பிளட் சர்க்குலேஷன்ல பிளட் கூட சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது என்ன ஆகும், அதுவும் ஸ்ட்ரோக் தான் கொண்டு வரும். அப்போ ஸ்ட்ரோக் எதுல எல்லாம் வரும், செரிப்ரல் த்ரோம்போசிஸ்னாலும் ஸ்ட்ரோக் தான் வரும், எம்போலஸ்னாலும் ஸ்ட்ரோக் தான் வரும். ஆனா நமக்கு ஹார்ட் அட்டாக் எதனால வரும் அப்படின்னா இந்த பிளட் வெசல்ஸ்ல என்னது பிளாக் வரனால. அப்போ ஹார்ட் அட்டாக் எதனால வரும், பிளட் வெசல்ஸ்ல பிளாக் வரனால. அதோட பேர் என்ன, த்ரோம்போசிஸ். அப்போ த்ரோம்போசிஸ்னா என்ன வரும், ஹார்ட் அட்டாக் கொண்டு வரும். செரிப்ரல் த்ரோம்போசிஸும் ஸ்ட்ரோக் தான். அடுத்து எம்போலஸும் ஸ்ட்ரோக் தான். எம்போலஸ்னா வேற ஒண்ணும் இல்ல, என்ன வரும், நம்ம பிராக்மெண்ட்ஸ் அதாவது பிளட் கிளாட் ஆன பிராக்மெண்ட்ஸ் வந்து என்ன ஆயிரும், நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அது என்ன ஆகும், அது ஒரு பிளட் கிளாட்டை கிரியேட் பண்ணும். அந்த பிளட் கிளாட்டோட நேம் என்னது, த்ரோம்போசிஸ். அப்படி பிளட் கிளாட் ஆன அந்த பிராக்மெண்ட்ஸ் வந்து காஸ் பண்ற என்ன டிசீஸ் காஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, ஸ்ட்ரோக்கை காஸ் பண்ணும்.